Hi all, welcome back to Naveen Priya channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிட்ஸ்க்குலாம் பிடிச்ச சாக்லேட் கேக் தான் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 கப் மைதா. இந்த கப்ல தான் நான் வந்து மெஷர்மென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அண்ட் சுகர் 1 கப் சுகர். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ் அண்ட் வினிகர் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வினிகருக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்தியன் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த லெமன் ரொம்ப எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான். ஸோ வினிகருங்கிறது சில பேர் வீட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் வந்து போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து எக்கு வந்து சேர்க்குறதா இருந்தால் வெனிலா எசன்ஸ் வந்து போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் இது வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நான். வெஜிடபிள் ஆயில், சால்ட் அண்ட் சில் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மைதா அதெல்லாமே வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கிட்டேன். அடுத்தது கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் வந்து கொஞ்சமாக, சால்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் மைதா எல்லாமே வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு கலர் வரும். சும்மா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இப்படி தெரியுதா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் எடுத்துக்கோங்க. சில் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. விஸ்கால நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுகர் வந்து கரைஞ்சிருச்சு தண்ணியில். அடுத்தது வெஜிடபிள் ஆயில் வந்து ஊற்றலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தண்ணியில் வந்து ஆயிலெலாம் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ சும்மா பபிள்ஸ் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து வந்து ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சமாக போடுறேன். வினிகர் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சமாக இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம பேக்கிங் பேன் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா அதில் வந்து வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. தடவிட்டு இதை இப்படி விட்டுருங்க. இதில்
ம் ம் நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் வச்சுருக்கேன். இதை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட போகிறேன். இப்படி ரேண்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து இது மேலே போடுறேன். அவ்வளோதான். இது நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன் கேக்கு. குக்கரில் நான் வந்து கீழே வந்து நிறைய பேர் வந்து குக்கரில் வந்து உப்பு போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து தண்ணி ஊற்றி பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். குக்கரை வந்து தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட்லாம் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இங்கே இதுதான் இந்த சாக்லேட் கேக். ஸோ நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோம். நம்ம குக்கரில் வச்சாச்சு. ஸோ நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்தாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது. எஸ், கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.